ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் சரியான வயசில் திருமணம் நடக்கும், யாருக்கெல்லாம் திருமணம் தாமதமாகும், இது எப்போ நடக்கும், அதற்கான முக்கியமான பரிகாரங்கள் என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே 21 வயசு 22 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் வேலைக்கு 2-3 வருஷம் போகும்போது கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேலே தான் வரன்கள் பார்க்குறதுக்கே நம்ம ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம். அப்படி அந்த 25 வயசுலேருந்து திருமண வயசு அந்த 30 வயசுக்குள்ளே யாருக்கெல்லாம் சரியான வயசில் அந்த திருமணம் நடந்துடும், யாருக்கெல்லாம் திருமணம் தாமதமாகும், யாருக்கு திருமணமே நடக்காது அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாங்க. முதல்ல சரியான வயசில் திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னத்திலிருந்து 7ஆம் வீடுங்கிறது திருமணஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். இந்த 2 அமைப்புகளும் ஜாதக ரீதியாக நல்லா வலுவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உரிய வயசில் திருமணம் நடந்துடும். அதாவது இந்த 2 7ஆம் அதிபதிகள் நல்ல பலமாக இருக்கிறது, இந்த 2 7ஆம் இடங்களில் சுபக்கிரகங்கள் இருக்கிறது, சுபக்கிரகங்கள் பார்வைகள் இருக்கிறது, சுபக்கிரகங்கள் தொடர்புகள் இருக்கிறது. இந்த 2 7ஆம் இடங்களோட குரு சுக்கிரன் எந்த வகையிலாவது தொடர்புகள் இருக்கிறது. அதே மாதிரி 2 7ஆம் அதிபதிகள் 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் இருக்கிறது அல்லது இந்த அதிபதிகளோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த திருமண தோஷம் சொல்லக்கூடிய ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், புனர்பூ தோஷம், கலஸ்திர தோஷம், இது மாதிரியான தோஷங்கள்லாம் ஜாதக ரீதியாக இல்லாமல் இருக்கிறது. 2, 7, 12ஆம் இடங்களுக்குரிய திசா புத்திகள் அந்த டைமில் நடக்கிறதுங்க. இந்த ஆயில்யம் மூலம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்கள் நடக்காமல் இருக்கிறது. கோச்சார குரு நல்ல பலமாக குரு பலத்தோடு இருக்கிறது. இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க சரியான வயசில் சரியான நேரத்தில் சரியான வரன் அமைச்சு கொடுக்குங்க. சரி, அடுத்து தாமத திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடமும் வலுவில்லாமல் இருக்கிறது. இந்த 2 7ஆம் அதிபதிகள் எந்த வகையிலாவது 6, 8, 12ஆம் இடங்களில் மறையிறது அல்லது அந்த அதிபதிகளோட தொடர்புகள் இருக்கிறது. 2 7ஆம் அதிபதிகள் சூரியனோட நெருங்கிய, அதாவது அஸ்தமனம் அல்லது வக்ரத்தில் இருக்கிறது. சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறது அல்லது 2ஆம் வீட்டில் இருக்கிறது. சனி பகவான் 2 7ஆம் வீட்டை பார்க்கறது அல்லது ஏதாவது ஒரு வகைகளில் தொடர்பாகிறது. அதே மாதிரி மற்ற பாவ கிரகங்கள் ராகு கேதுக்களும் 2 7ஆம் அதிபதிகளோட அல்லது இடங்களோட தொடர்பாகிறது. திருமண தோஷங்கள்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இருக்கிறவங்க, கலஸ்திர தோஷம் இருக்கிறவங்க, புனர்பூ தோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க. அதே மாதிரி ஜாதக ரீதியாக குரு சுக்கிரன் பலம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆயில்யம், மூலம், விசாகம், கேட்டை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்திருக்கிறது. இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தால் கண்டிப்பாக இது ஆயில்யம்னா மாமியாருக்காகாது, மூலம்னா மாமனாருக்காகாது, இப்படியெல்லாம் இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் தாங்க. ஸோ இதன் காரணமாக கூட நிறைய பேர்த்துக்கு திருமணம் என்பது தாமதமாக தான் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் அந்த சமயத்தில் சரியான திசா புத்திகள் நடக்காமல் இருக்கிறது. அதாவது இந்த 8ஆம் அதிபதியோட திசையோ அல்லது கே திசை, இது மாதிரியான திசைகள் நமக்கு திருமண வயசில் நடப்பில் வர்றது. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறதுங்க. கோச்சார குரு பலம் இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தாமதமாக தான் திருமணம் நடக்கும். திருமணத்தில் நாட்டமே இல்லாமல் அல்லது திருமணமே நடக்காத ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 7ஆம் அதிபதிகள் சுத்தமாகவே வலுவில்லாமல் இருக்கிறது. எல்லா வகையிலும் 6, 8, 12ஆம் இடங்களோட தொடர்புகள் இருக்கிறது. குரு சுக்கிரன் பார்வைகள் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசைகள் நடந்துக்கிட்டே இருக்கிறது அடுத்தடுத்து. அதற்கடுத்து இந்த பித்ருதோஷம் கடுமையாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள், சனி பகவான் இந்த 2 7 அதிபதிகளோட கடுமையான தொடர்புகளில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும்போது 9ஆம் அதிபதியும் சரி 5ஆம் அதிபதியும் சரி பலம் இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தில் நாட்டமே இருக்காது. சுக்கிரன் கேது சேர்க்கை, குரு கேது சேர்க்கை, இது மாதிரியான சேர்க்கைகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த திருமணங்கிறதுல நாட்டம் இல்லாமல் கொண்டு போகுங்க. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்கள கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் தான் இருப்பாங்க.
இது மாதிரியான ஜாதக அமைப்பை நம்ம முன்கூட்டியே வந்து செக் பண்ணிக்கணுங்க. அதாவது ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 17 வயசு 18 வயசு அது மாதிரி அந்த படிக்கிற காலகட்டங்களில் படிப்பை பற்றி மட்டும் கேட்டுட்டு திருமணம் நடக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திருமண வயசில் ஜாதகத்தை எடுக்கும்போது தான் அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா மொத்தம் அது ஒரு 3-4 விஷயங்கள் தாங்க. 2ஆம் அதிபதியோட திசை நடக்கணும், 7ஆம் அதிபதியோட திசை நடக்கணும், 12ஆம் அதிபதியோட திசைகள் புத்திகள் நடக்கணும். இந்த 3 அதிபதிகளுடைய திசா புத்திகள் நடக்கும்போது திருமணம் கண்டிப்பாக வந்து நடக்கும். கோச்சார குரு ஒன்று 7ஆம் வீட்டில் இருக்கிறது அல்லது 7ஆம் வீட்டை வந்து பார்க்கறது, இது மாதிரியான சூழல்லையும் குரு பலமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ குரு பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் திருமணங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. சரி, அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வம் தான் மெயின். ஸோ குலதெய்வத்துக்கு ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. 2வது முன்னோர்கள் வழிபாடு. இந்த முன்னோர்கள் வழிபாடை பொறுத்தளவுக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை நாட்களில் சரியான முறையில் முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்து 7ஆம் அதிபதி நம்ம ஜாதக கட்டத்தில் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி எந்த கிரகங்களோ அந்த கிரகங்களுடைய கோயில்களுக்கு அந்த கிரகங்களுடைய கிழமைகளில் போய் வழிபாடுகள் பண்ணுறது, அந்த கிரகங்களுடைய தானியங்கள் வச்சு வழிபாடுகள் பண்ணுறது, தான தர்மங்கள் கொடுத்து வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம ஜாதக ரீதியாக திருமண தோஷங்கள் எது இருந்தாலும் அதை வந்து அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறதும் நல்லதுங்க. சுமங்கலிகளுக்கு அது மஞ்சள் நிற ஆடைகள் தானமாக கொடுக்கலாம். திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருமண உதவிகள் ஏதாவது செஞ்சுட்டு வரலாங்க. பித்திருதோஷம் இருக்கிறவங்க அந்த பித்திருதோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தவரை அன்னதானங்கள் செஞ்சுட்டு வரணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த உரிய வயசில் திருமணம்ங்கிறது நடக்குங்க. சரி, அடுத்து இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இது மாதிரியான சமயங்களில் நம்ம எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகப்படி நமக்கு 7ஆம் அதிபதி என்ன கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கிழமைகளில் தான் பொண்ணு பார்க்க போகணும். அதே மாதிரி அந்த கிரகத்தினுடைய கலர்களை நம்ம உடைகளில் கலர்களை அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோ அதற்குரிய தெய்வங்கள் வீட்டு இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்குறது பெட்டருங்க. அதற்குரிய தானியங்களையும் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். அந்த திருமணங்கிறது தடை இல்லாமல் நடக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.